ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை தான் வந்திருக்கோம். தோட்டம் எங்கேன்னா காலேஜ் பக்கத்துலேயே ஒரு தோட்டம், அதுக்கு தான் வந்திருக்கோம். கொத்து கொத்தாக மாங்காய் இருக்குது. நல்லா பொறுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டலான்னு ஒரு வீடியோ கிளிப்ஸ் எடுக்கிறேன். சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனால நிறையா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு, நிறையா பூவும் இருக்குது. இது சரியான பராமரிப்பு இல்லாதங்கிட்ட எல்லாம் காஞ்சிருச்சு. எல்லாமே பின்னாடியெல்லாம் வாழைத்தோட்டம். இப்போ தான் தண்ணியெல்லாம் எடுத்து விட்ருப்பாங்க போல். நேரு வாய்க்காலுக்கு தண்ணி பாயுது. உள்ளே ஃபுல்லாக வாழைத்தோட்டம். இப்போவும் சொல்கிறேன், இதெல்லாம் எந்த இல்லை, பேக்கரி, காலேஜ் பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு பின்னாடி இருக்க தோட்டம் தான் இது. அப்படியே கொய்யாக்காயும் வந்து பொறிக்க போகிறோம். கூட வந்த பையன் ஒருத்தன் மேலே ஏறி பொறிச்சு தரான். அங்கே ஒரு அக்கா பாருங்க சொல்கிறாங்க, அவன் ஏறி பொறிக்கிறான். நெல்லிக்காய் மரம், எல்லா மரம் இருக்குது இந்த சைடு. இதெல்லாம் இப்போதைக்கு பொறிச்ச காய். அப்படியே கொத்து கொத்தாக உழுகுது கீழே. இதெல்லாம் வந்துட்டு சும்மா கையில் பொறிக்கிறதுல ஆட்டுறதுலேயே உழுகுது. நல்லா கனிஞ்சிருச்சு பழம். கனிஞ்சங்காட்டி டக்கு டக்குன்னு கீழே உழுகுது. இவங்கெல்லாம் பொறிக்காதே விட்டாங்க ரொம்ப நாளாக. சீசன் ஆரம்பிச்சுலேருந்து பொறிக்கல போல. மரத்துக்கு கீழே நிறையா இதோட சார்ந்து நிறையா செடியெல்லாம் முளைக்குது. கருவேப்பிலை செடி. கைடு எப்படி தராங்கன்னு பாருங்க, அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு. பப்பாளி மரத்தில் எப்படி காய்ச்சி தொங்குது, ஆனால் எதுவுமே நான் பழுக்கலை. ஆனால் நல்லா காய் பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நல்லா உரம் போடுவாங்க போல். ஆனால் மாமரத்தை கண்டுக்காத விட்டுட்டாங்க. வாங்க அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் உள்ளே போயிட்டு வரலாம். நிறையா செடி வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சந்து தெரியுதா, அது வந்து பைபாஸ், சேலம் பைபாஸ்ன்னு நினைக்கிறது. அந்த பைபாஸ்க்குள்ளே பேக்கரி இருக்குது பைபாஸ் கிட்ட. அதுக்கு பின்னாடி இவ்வளோ தோட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. தென்னை மரம், எல்லா மரம் வச்சு கொஞ்சம் வீட்டு தேவைக்கு எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க போல். ஆனால் இது இங்கே வந்துட்டு அதிகமாக இருக்கிறது வாழை மரம் தான். இன்னும் வாழையெல்லாம் கொலை விடல. பாக்கு மரம், தென்னை மரம் எல்லாம் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு வச்சு பண்ணுறாங்க போல். இவருக்கு மலை நெல்லிக்காய் செடி, இது மலை நெல்லிக்காய் செடி. அது போக நெல்லிக்காய் மரம் அங்கே ஒன்று இருக்குது. வாங்க அதையும் காட்டுறேன். என்ன ஃபுல்லாக சேரு, தண்ணி இப்போ தான் விட்றாங்க, அதனால ஃபுல்லாக சேரு கட்டிடுது போல். இதுதான் அந்த நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் நல்லா சடச்சடியாக பிடிச்சிருக்கும் போல். எல்லாம் சீசன், இப்போ தான் வெயில் காலம் வருதுல்ல, அதனால சீசன். அப்புறமா நீ வந்து எடுத்துக்கலாம் வாங்குறியா? சாப்பிட்றலாங்கிறீங்களா? அவ்வளோதான் கைஸ் வீடியோ. வந்ததுக்கு எல்லாம் பொரிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.